ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்என்எஸ்லேருந்து எப்படி வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எக்ஸ்என்எஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்காங்க. நான் வந்து சென்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். சென்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத எப்படி நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர்னு லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பேமெண்ட் மெத்தடு அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத நீங்கள் வந்துட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணணும். டாலர் வந்து $28 இருக்குது பார்த்தீங்களா, TRC20 USD. அது வந்து டச் பண்ணிவிட்டு டூ அட்ரஸ்ஸு ஃப்ரம்மில் வந்துட்டு நம்ம என்ன சென்ட் பண்ண போகிறோமோ அதே இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு $4 மட்டும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். $4ன்றது சென்டில் வந்து 400ன்னு போட்டால் தான் $4 கன்வெர்ட் ஆகும். கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்தீங்களா? ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்துருச்சு. இப்போ சென்டிலேருந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ டைரெக்டாக வித்ட்ரால் கொடுத்துருங்க. வித்ட்ரால் கொடுத்துட்டு எதில் வித்ட்ரால் எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நான் TRC20 கொடுக்குறேன். TRC20 கொடுத்துட்டேன். இப்போ எந்த வேலைலேருந்து அனுப்ப போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ $32 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ரம்மில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து எந்த வேலெட்டுக்கு நீங்கள் அனுப்ப போகிறேன்னு கேட்குறாங்க. இந்தியன் எக்ஸ்சேஞ்சு வந்து ஜியோடெஸ்ஸு, காயின்-D6 இது ஒரு ரெண்டு மூணு இருக்கும். வசரெக்ஸ் இருக்கும். வசரெக்ஸு 1008 கம்ப்ளைண்ட், அதனால் அது யூஸ் ஆகிறதில்ல. இப்போ ஜியோடெஸ்ஸை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜியோடெஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஓப்பன் பண்ணி KYC ஈஸியாகவே இருக்கும், கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஜியோடெஸ் ஓப்பன் பண்ணி டேஷ்போர்டில் வந்துட்டு பின்னு கொடுத்துருங்க. பின்னை செட் பண்ண சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கொடுப்பீங்க, அதை வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு USD வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி USD போயிடுங்க. சர்ச் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்க, அதை கொடுத்துங்க. டெபாசிட்டு நெட்ஒர்க்கு இதில் வரும். கொடுத்துட்டு TRC20க்கு TRXன்றது தான் TRC20. அதில் வந்து காப்பி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இதில் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ்என்எஸ் ஓப்பன் பண்ணி டூ அட்ரஸில் காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ சென்ட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ சென்ட் பண்ணிவிடுங்க. $10 எவ்வளோ நாளைக்கு சென்ட் பண்ணலாம். நான் வந்து $10 வந்து சென்ட் பண்ணுறேன். $32 சென்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபர்மேஷன் கேட்கும். வெரிஃபை மெயிலுக்கு OTP 2 வரும்னு நினைக்கிறேன். சாரி, ரிஜெக்ட் கொடுத்துட்டேன். சாரி. பேக்கு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. TRC20 அக்கௌண்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸ்ஸு $32 ஏசி அட்ரஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம். ரிக்வெஸ்ட் மேக்ஸிமம் கோடு அது ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சுல, அதனால் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ வித்ட்ரால் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இல்லை ப்ராசஸிங்கில் இருக்குது. இதில் வந்து ரிசீவ் ஆகும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜியோடெஸ்ஸில் வந்துட்டு ஒரு டாட்டா இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கிரிப்டோ ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்களா, இந்த இடத்துல வந்துட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா அப்படின்றத வந்து கேட்கும். அது வந்ததுனால தான் அதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அது வந்ததும் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை இதோட டச் பண்ணுறேன். வந்துட்டா
ஓகே. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துட்டு ஜியோடெஸ்லேருந்து மெசேஜ் வந்துடுச்சு. அதில நம்ம $32 கொடுத்து வந்து ரிக்வெஸ்ட்டா வந்து நின்றுச்சு. நீங்க வந்து அத ஏத்துக்கோங்கன்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும். அடுத்த டைம்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட் ஆயிடும். இப்போ நான் ஜியோடெஸ் ஓப்பன் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். டேஷ்போர்ட்ல போங்க. ஓகே. எனக்கு வந்துட்டு யூஎஸ்டி வந்து டைரக்ட்டா வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா இந்த பிளஸ் ஐகான டச் பண்ணி கிரிப்டோ ஹிஸ்டரின்னு அத டச் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். இப்ப லாஸ்ட் வந்து டைம் எண்டுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துல வந்துட்டு நீங்க வந்து அப்செட் பண்ற மாரி வரும். அத மட்டும் குடுத்துக்கோங்க. இப்ப இது வந்துருச்சு. இத வந்து ஐஎன்ஆரா ட்ரேட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும்னா ட்ரேடுன்றத குடுத்துட்டு ம் யுஎஸ்டி யுஎஸ்டி டூ ஐஎன்ஆர்ன்னு இருக்கு பாருங்க. அத குடுத்துட்டு செல்லு குடுங்க. செல்லு குடுத்துட்டு இப்போ வந்துட்டு லாஸ்ட்டா வந்து பை பண்றவரு வந்து டாலர வந்து 96.61க்கு செல் பண்றாரு. அத டச் பண்ணிட்டு நம்ம இருக்கிற எவ்வளோ இருக்கோ அத டச் பண்ணா ரூ. 3090 வருது. அத டச் பண்ணி ஓகே குடுத்துட்டா உங்களுக்கு வந்து செல் ஆயிடுச்சு. இப்போ டேஷ்போர்ட்ல போய் பார்த்தீங்களா? ஐஎன்ஆர்ல வந்துட்டு நீங்க வந்து வித்ட்ரால் குடுக்கறதா இருந்தா ஃபுல்லா கூட குடுத்துக்கலாம். இப்போ அப்படியே டைரக்ட்டா வித்ட்ரால் பண்றேன். இப்போ வந்துட்டு வித்ட்ரால் குடுத்ததும் எல்லாமே வந்துரும். இப்போ நீங்க எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணணுமோ அத குடுத்துட்டு வித்ட்ரால் குடுங்க. ஓடிபி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மொபைல் நம்பருக்கு வரும். அடுத்து வந்துட்டு மெயிலுக்கு வரும். மெயில்ல வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி வரும். 318053. இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்போ வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிடும். இப்போ வந்து உடனே வந்து ரிசீவ் ஆயிட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் எல்லாமே வந்து வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணும்போது யூஎஸ்டி வந்துட்டு ஐஎன்ஆர் செல் பண்ணும்போது $3990 இருந்துச்சு. இப்போயா கம்மியாக வந்துச்சுன்னு கேட்டிங்களா? பை அண்ட் செல்லுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. யூஎஸ்டி வந்து ஐஎன்ஆராக மாற்றும் போது ஒவ்வொரு ட்ரேடுக்குமே பிடிப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த $50 வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டெபாசிட் எப்படி இதுலேருந்து கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.